ஹாய், ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ஏப்ரல் 3, 2024. நாங்கள் 2 பேர் ரொம்ப வெட்டியாக இருக்கனால ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஆர் ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் இஸ் அபவுட் ஃபினான்ஸ். என்னோட கெஸ்ட் வந்து சந்தோஷ்குமார். ஓ, நான் கெஸ்டா? ஆமாம். சொல்லவே இல்லை. ஸோ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். When was your first job? When was my first job? ஞாபகம் இருக்குது, 12th படிக்கலையா இல்லை காலேஜ் ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஏதோ அந்த டைமில் ஒரு டெலிஃபோன் பூத்துக்கும் அங்கே ஒரு ஜெராக்ஸ் மிஷின் ஒன்று இருக்கும். அப்புறம் அப்போல்லாம் காயின் பூத்துலாம் இருக்கும் இல்லையா, அந்த காயின் போடுறது அது இருக்கும். அப்புறம் அந்த டெலிஃபோன் பூத் இருக்கும். ஸோ ஃபோன் பேசுகிறவங்க அந்த பூத்துக்குள்ளே போகிறாங்கன்னா இல்லை காயின் கேட்டாங்கன்னா காயின் கொடுத்துட்டு அந்த ஜெராக்ஸ் மிஷின் பார்த்துட்டு இருக்குது. அதுதான் அஃபிஷியலி ஃபஸ்ட் ஜாப். அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கூட கொஞ்சம் சுற்றிட்டு இருப்பேன். ஆனால் அது ஜாபுன்னு கணக்கு வராது. என்ன சம்பளம் ஞாபகம் இருக்கா? 600 ஒரு 500 நோட்டு ஒரு 100 நோட்டும் கொடுத்தாங்க. ஓகே. எவ்வளோ நாள் அங்கே வேலை பார்த்தீங்க? ஒரு 2 மாதம் இருந்திருக்கும். இல்லை 1 மாதம், இல்லை 1 மாதத்துக்கு மேலே. ஆனால் எவ்வளோ அதுக்கு மேலே ரொம்ப லாங் டேர்ம்லாம் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் ஜாப்? அதுக்கு அடுத்து ஒரு ப்ரௌசிங் சென்டரில் வேலை பார்த்தது. இது எப்போ? அதுவும் ஒரு இமீடியட் தான். ஒரு இல்லை, அது காலேஜ் முடிகிற வாக்கில்னு நினைக்கிறேன். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது தான். ஓகே. இப்போ இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? எங்கே இருந்து ஆரம்பிச்சிங்கன்னு தெரியணும்ல. உங்கள் டைம் லைன் ஆஃப் இன்கம் உங்களால் சொல்ல முடியுமா? டைமில் இன்கம்னா நம்பர்லாம் சொல்கிறோமா? நாட் எக்ஸாக்ட் நம்பர். ஒரு 600ல் ஆரம்பித்தேன், இந்த இயரில் இவ்வளோ, அந்த இயரில் அவ்வளோ, அந்த மாதிரி. அந்த 2 வருஷத்துக்குள்ளேயே ஒரு 1000, 1500 அந்த மாதிரி போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த ப்ரௌசிங் சென்டர் போனது, அதுக்கப்புறம் ஒரு டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்டும் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் சென்டர் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதில் போனப்போ அது மாதம் 900 அந்த மாதிரி போச்சு. ஒரு தடவை 1000 தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இதெல்லாமே டெக்னிக்கலி ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் கணக்காகும். அந்த இதெல்லாம் நடந்தது. இந்த டெலிஃபோன் பூத் வந்து மேபி அரௌண்ட் 2005, 2005, 2006 இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ரௌசிங் சென்டரில் வந்து ஒரு 2007, 2008 அந்த மாதிரி இருக்கும். அப்பா ஆமாம், அந்த ப்ரௌசிங் சென்டர் வந்து கைண்ட் ஆஃப் ஃபுல் டைம் ஜாப்னு வச்சுக்கலாம். அது எவ்வளோ 2500 நம்ம கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் மாதத்துக்கு. ஓகே. சரி, அப்போ ஃபஸ்ட்டு கார்பரேட் ஜாப்? ஃபஸ்ட்டு கார்பரேட் ஜாப்னா 2008. 2008 இந்த ஒன் ஆஃப் த நம்ம ஐடி கம்பெனிஸ் தான். இந்த இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட் மாதிரி ஒரு ஐடி கம்பெனி 2008 ஆரம்பிச்சது. அப்போ வந்து 14,000 நினைக்கிறேன், 13 சம்திங் கைக்கு வரும். ஓகே. இது வந்து 2008 2008 கடைசி, இந்த ரெசெஷன்லாம் பீக்கில் இருந்த டைம். ஓகே. நெக்ஸ்ட் ஜாப் ஸ்விட்ச் எப்போ? அதுக்கடுத்து ஜாப்னா ஒரு வருஷத்துலேயே இன்ஃபோசிஸில் அப்போல்லாம் வந்து இந்த செகண்ட்மெண்ட்னு ஒரு டேர்ம் போயிட்டுருக்கோம். ரெசெஷன் காட்டி ஐடியில் வேலை இல்லாமல் எல்லாத்தையும் பிபிஓவில் வேலை பார்க்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருந்தப்போ ஒரு வருஷத்தில் மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஐடி கம்பெனிக்கு மாறினது. அது 2009. அதுவும் அது ஆல்மோஸ்ட் அதே சேலரி ரேஞ்சாக, பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே. அந்த கம்பெனியில் எத்தனை வருஷம் இருந்தீங்க? இந்த கம்பெனியில் 2009 ஆரம்பித்தோம்னா 20, அது ஒரு 12 வருஷம் இருந்திருக்கு. அது கரெக்டான டிசிஷனா இல்லை தப்பான டிசிஷனா? தப்பு தான், ரொம்ப தப்பு தான். ஒரு கம்பெனியில் 12 வருஷம் இருக்கிறதெல்லாம் நியாயமா? ஓகே. அப்போ அந்த கம்பெனிலேருந்து எப்போ வெளில வந்தீங்க? எந்த இயர்? 2021, இந்த கொரோனாலாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஓகே. அப்போ உங்கள் எல்பிஏ, இஃப் யூ டோன்ட் மைண்ட்? 8 இல்லைனா 10, 8லேருந்து 10க்குள்ளே இருந்திருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கம்பெனி ஸ்விட்ச்? அதுக்கு அடுத்தது அப்போ மாறினது தான். அதுக்கடுத்து இதே மாதிரி ஒரு கம்பெனி தான். ஏன்னா இங்கே இருந்தப்போ ஒரு லெவல் மாறவே இல்லை பெருசாக. இது வந்து ஒரு 2 லெவல், ஒரு +2 லெவல்ஸ் இருக்கிற மாதிரி இதே மாதிரி ஒரு ஐடி கம்பெனி, அதே இந்தியன் ஐடி கம்பெனிஸ் தான். ஓகே. உங்கள் சேலரி ஸ்விட்ச் பர்சன்டேஜ்? அது வந்து ஒரு 30% இருக்கும். 30 இல்லை, 200% ஹைக் இருக்கும். ஓகே. அப்புறம் அடுத்தது? அதுக்கப்புறம் அதில் ஒரு 9 மாதமாக ஆனதுக்கப்புறம் ஒரு ஒன் ஆஃப் த பிக் டெக் இங்கே இந்தியாவோட, அவங்களோட இந்தியா செக்ஷனில். அது பார்த்தோம்னா எவ்வளோ வரும், இதுலேருந்து கணக்கு போட்டால் ஒரு 150, ஒரு 160 அந்த மாதிரி பர்சன்டேஜ் இருக்கும். ஓகே. இது முன்னாடியே பண்ணியிருக்கலான்னு உங்களுக்கு எப்போயாவது தோணியிருக்கா? இல்லையே, நான் பிக் டெக் போகணுன்னு நினைக்கவே இல்லையே. ஆனால் மாறி இருக்கலான்னு தோணிருக்கு. ஓகே. வேலை மாறிலாம் தோணிருக்கு. எக்ஸாக்ட்லி இந்த கம்பெனிக்கு இந்த வேலைக்கு அந்த மாதிரிலாம் தோணுது.
ஓகே. சரி, நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த ஃபினான்ஷியல் லெசன்ஸ் யூ லேர்ன்ட் இன் திஸ் ஜேர்னி? இந்த ஜேர்னின்னா மொத்தமாக வாழ்க்கை 2005ல் ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்களா, இப்போ 2024 இது கிட்டத்தட்ட. எப்படி ப்ரொஃபஷனலாக ஃபினான்ஷியல் லைஃபாக பர்சனல் லைஃபெல்லாம் சேர்த்தியா? ஃபினான்ஷியலி சம்பளம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருந்துருக்கணும். பே யோர் செல்ஃப் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது வாங்கினோன்னா முதல்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செலவு பண்ணுறது. ஓகே. அந்த பே யோர் செல்ஃப் ஃபஸ்ட்டு பண்ணதே இல்லை ஒரு 10 வருஷம் வரைக்குமே. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம சம்பளத்தை கொஞ்சமாக நம்ம கண்ட்ரோல் வந்துருக்கணும். மொதல் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் என் சம்பளம் என் கண்ட்ரோல் இல்லை, நான் பாட்டு வீட்டில் கொடுத்துருவேன், அவங்க தான் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்படியும் பண்ணியிருந்துக்கூடாது. வேறு பெருசாக ஃபினான்ஷியல் பற்றி தெரிஞ்சிக்கவே இல்லை. அதுவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ரியல் எஸ்டேட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுருந்துருக்கலாம். வாட் டு யூ திங்க் அபவுட் ஃபயர்? ஃபயர்னா இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையரிங் இல்லையா, கிடைச்சா சந்தோஷம் அந்த மாதிரி தான். இல்லை, உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்கா? ஐடியாலாம் நிறைய நினைக்கிறீங்க? அதே போல் நார்மல் நாட்கள்லாம் அது பெருசாக நினைப்பேன். பட் என்றைக்காவது மண்டை காயும் போது இல்லை இந்த வேலையிலலாம் எரிச்சல் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எக்ஸாக்ட்லி ஃபைவ்ல ரிட்டையர்டு இல்லைம்பாங்க. அந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அமெரிக்காவில் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, எஃப்யூ மணின்னு சொல்லிட்டு. அது எஃப்யூன்னு அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு வேணாலும் எஃப்யூன்னு சொல்கிற அளவுக்கு நம்மகிட்ட காசு இருக்கணும். அப்படின்னு என்னென்னா நம்மகிட்ட கோடி கோடியாக காசு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டுருக்கோம், மேனேஜர் ரொம்ப செல்ல பண்ணுறாங்க, இல்லை ஒரு ரொம்ப உங்களால் அன்பியரபிள் சொல்யூஷன் வருதுன்னா போடான்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கிற அளவுக்கு இருக்கிறது அந்த எஃப்யூ மணின்னு சொல்லுவாங்க. மினிமம் அந்த ரீச்லேயாவது இருந்துக்கிறது எல்லாருக்கும் நல்லது. அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லது, அவங்க ஃபேமிலிக்கும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். டைம் ஃப்ரீடம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? டைம் ஃப்ரீடம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஒரு ரிசோர்ஸ், ரொம்ப லிமிட்டட் ரிசோர்ஸ்னால் நம்ம டைம் தான். கண்ணை மூடி முடிக்கிறக்குள்ளே போயிடுது. ஸோ அதுக்கு ஃப்ரீடம் இல்லைன்னா ரொம்ப லைஃப் டிசிஷன்ஸ்லாம் ரீதிங்க் பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு கொஞ்சம் மோஸ்ட்லி அது இருந்திருக்கு, அதனால் எனக்கு பெருசாக அது தெரியல. பட் அது இல்லாதவங்க நிறைய பேர் பார்க்குறங்காட்டி நல்லா தெரியுது. உங்கள் பர்சனல் சக்ஸஸ்னு, ஃபினான்ஷியல் சக்ஸஸ்னு இந்த உங்கள் ஜேர்னியில் என்னன்னு நினைப்பீங்க, எதுன்னு நினைப்பீங்க? பர்சனல் சக்ஸஸ்னால் இப்போ வரைக்கும் நாமளே சம்பாரித்து நாமளே செலவு பண்ணிட்டு யாருக்கிட்டையும் காசு கேட்கணும் அப்படின்னு இல்லாமல் இருக்கிறது ஒரு பர்சனல் சக்ஸஸ் தான். ஃபினான்ஷியல் சக்ஸஸ்னால் தான் அந்த மொதல் 10 வருஷம் சுதாரித்ததுக்கப்புறம் ஏதோ ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் சக்ஸஸ்னு வச்சுக்கலாம். ஹவ் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் மணி? அது கொஞ்சம் கஷ்டம்தான். அது ரொம்ப சைக்கலாஜிக்கல் திங்க போச்சு. சின்ன வயசுலேருந்தே வீட்டில் வந்து பெருசாக காசு புழக்கம் இல்லாதங்கிறங்காட்டி காசுன்னா இட்ஸ் சம்திங் டு எய்தர் ஹோல்ட் ஆர் என்ன சொல்கிறது, நாட் டு ஸ்பெண்ட், அந்த மாதிரியே மைண்டில் பதிஞ்சிருக்கும். செலவு பண்ண வராது, நல்ல செலவு கெட்ட செலவு அதெல்லாம் இன்னொரு பக்கம், செலவே பண்ண வராதுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே இருக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா எவ்வளோ கோடி சம்பாரிச்சாலும் இன்னும் ஏழையாக தான் இருப்போம். ஓகே. வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி? ஐ மீன், அதாவது மணி உங்களை எப்படி ஹாப்பி பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? இட் பைஸ் டைம் அண்ட் இட் பைஸ் ஸ்டஃப் தட் மேக்ஸ் அதர்ஸ் ஹாப்பி. காசு இருந்தால் ஒரு நாள் லீவ் போட்டு கூட ஜாலியாக இருக்கலாம். இப்போ இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் காசு அப்படிங்கிற அளவுக்கு இல்லாத மாதிரி இருக்குங்காட்டி அது பெட்டராக இருக்குது. அதே மாதிரி இப்போ நினச்சா போய் எங்கேயாவது சாப்பிட முடியுது, நினச்சா எங்கேயாவது டூர் போக முடியுது, அந்த மாதிரிலாம் பண்ண முடிகிற அளவுக்கு காசு இருந்துச்சுன்னா ஓகே. அது என்னென்னா மணி, ஹவு மணி மேக்ஸ் யூ ஹாப்பிங்கிறத விட ஹவு மணி கீப்ஸ் யூ, என்ன சொல்கிறது, நாட் டு பி ஹாப்பின்னு வச்சுக்கலாமா? அதாவது இப்போ மணி இருக்கிறனால ஹாப்பின்னு சொல்ல முடியாது. அதே மணி, இந்த மணி இல்லைன்னா நிறைய கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டம்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் ஹாப்பியான விஷயம். வாட் இஸ் த வர்த் ஆஃப் ஒன் டே ஹாப்பினஸ் டு யூ? ஒன் டே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மணி தேவைப்படும்னு நினைக்கிறீங்க உங்கள் லைஃப்பில்? ஒரு நாள் அளவில் கணக்கு போடணும், ரொம்ப பெருசாலாம் காசு தேவைப்படாது. ஓகே. அதே அந்த ஒவ்வொரு நாளுக்கும் கணக்கு போட்டால் தான் காசு நிறைய தேவைப்படும். வெறும் ஒரு நாள் ஹாப்பியாக இருக்கிறதுலாம் காசுலாம் தேவையில்ல. ஆள் இருந்தப்போ இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சோம்னா பெருசாலாம் ரொம்பலாம் காசு தேவைப்படுறது. ஒரு 500-1000 முடிஞ்சு போயிட்டு 3 வேளை சாப்பிட்ணும். அப்புறம் எங்கே ஒரு பார்க்கில் போய் மரத்துக்கள் படுத்துங்கன்னா கூட சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மாதிரி எத்தனை ஒரு நாள் நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கும் போது தான் காசு உள்ள வரும். ஓகே.
Do you regret of letting go of experiences? சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் இதை பண்ணியிருக்கலாமோ அதை பண்ணியிருக்கலாமோ, காசு இருந்தால் இதை பண்ணியிருப்பேன், காசு இருந்தால் அதை பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி ஏதாவது? அது என்ன பிரச்சனைன்னா, ஒவ்வொரு பீரியட்லேயும் நமக்கு காசு இருந்தால் இதெல்லாம் பண்ணலான்னு தோணும். அந்த காசு எப்போ வரும்னா, கொஞ்ச நாள் அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த ஏஜ் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மாதிரி தான் வரும். அது வர்றப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக ரசிக்காது. பாருங்க, ஸ்கூல் படிக்கும்போது எல்லாம் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் பைக்னால் ரொம்ப ஆசையாக இருக்கும். நாங்களாம் வந்து இந்த சைக்கிளில் பள்ளிக்கூடம் போன குரூப். ஸோ அதனால் பைக் அப்படின்னு பார்க்கணும், உனக்கு பைக் ஓட்டணும், பெரிய பைக் ஓட்டணும், வேகமாக ஓட்டணும் அப்படின்லாம் இருக்கும். ஆனால் ஆக்சுவலி நம்ம சொந்தமாக சம்பாரித்து அந்த வேகமாக ஓட்டுற நீ பைக் வரும்போது அப்போ உனக்கு வேகமாக ஓட்ட தோணாது. ஏன்னா அதுக்குள்ளே எல்லாம் சுதாரிச்சிருப்பீங்க. இது வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தான். அந்த டைமில் காசு இருந்தால் அப்போ பண்ணியிருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ பண்ணுனா அதுக்கு எதர் நீ ரசிக்க மாட்டேன், இல்லை அது உனக்கு தேவைப்படாத விஷயமா மாறி இருக்கும். அந்த மாதிரி தான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சின்ன வயசாக இருக்கும்போது இந்த கடையெல்லாம் இப்போ இந்த சுத்திர மிட்டாய், இந்த பம்பரக்கட்டை, இந்த கம்மர்கட்டெலாம் வாங்கும்போது 1, 2 அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வரும். அப்போல்லாம் உனக்கு என்ன தோணுன்னா, காசு இருந்தால் முழுக்க நிறைய வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கும். ஆனால் இப்போ உன்கிட்ட காசு இருக்கும்னா நீ போய் எவ்வளோ மிட்டாய் சாப்பிட்ருவேன். அதே தான் சாக்லேட். நம்ம சாக்லேட்லாம் சாப்பிட்டு இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடுவோன்னு இருக்கும். ஆனால் இப்போ நம்ம சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி தான். ஸோ லெட்டிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்வியஸ்லி எஸ். ஓகே. எமர்ஜென்சி ஃபண்ட் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் நான் தான் நம்ம பார்த்துருக்கேன். இந்த எமர்ஜென்சி என்ன சின்ன எல்லோரும் ரொம்ப ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனால் அந்த மாதிரி தான் எமர்ஜென்சி இருக்கும். அப்படிலாம் இல்லை. இப்போது அவங்கவுங்க சுச்சுவேஷனை பொறுத்து. இப்போது நமக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் தான். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரி தான் எனக்கு எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ் தோணும், என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ ஒருத்தர் இப்போது நமக்கு டெலிவரி கொடுக்க வராங்க, ஃப்ளிப்கார்ட், அமேசான் தான் டெலிவரி கொடுக்குறாங்க. அவங்களோட ப்ரைமரி பைக் பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது. திடீர்னு அவங்க டயர் மாற்றணும் அப்படின்னா அது அவங்களுக்கு எமர்ஜென்சி. அதே மாதிரி இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கவங்க ஒரு நாள் காய்ச்சல் 2 நாள் வேலைக்கு போக அப்படின்னா அது அவங்களுக்கு எமர்ஜென்சி. ஸோ இந்த மாதிரி நம்மளோட எதிர்பார்க்க முடியாத செலவுகள் இது எல்லாருக்கும் வந்தே தீரும். எல்லோரும் என்ன தான் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறவங்கனாலும் அவங்க மாத பட்ஜெட் இல்லாமல் இருந்தாலும் அதுக்கு வெளியேன்னு சொல்லி செலவு வந்தே தீரும். அந்த மாதிரி செலவுகள் எமர்ஜென்சி வந்தே தீரும். அதுக்கு நம்ம பிளான் பண்ணால் மட்டும்தான் இதுலேருந்து தப்பிக்க முடியும். ஏன்னா நிறைய இந்த மாதிரி எமர்ஜென்சி செலவுலாம் பிரேக்கே பண்ணுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம கோவிட் சமயம் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ இந்த நிறைய பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சு, நிறைய இதாகிடுச்சின்னு சொன்னவங்கள அந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் இருந்தவங்க தான். ஓகே. நீங்கள் உங்கள் சேலரி வருது மாத கடைசியில், என்ன ஒரு உங்கள் சேலரியோட ஒரு பை டயக்ராம் மாதிரி சொல்லுங்கள். இதுக்கு சேலரி என்ன பண்ணுவீங்க கேட்குறீங்களா? சேலரி என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி தேதிக்கு பார்த்தா சேலரி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், மொத்தம் மாத கடைசியில் வருதுன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லணும். ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியும். ஒரு நாளில் ஒரு பங்கு மாதிரி, அதாவது ஒரு கால்வாசி மாதிரி வந்து இப்போது கிரெடிட் கார்டு பில்லுக்கு போகுது. கிரெடிட் கார்டு பில்லுன்னு என்னென்னா நம்ம அதுக்கு முந்தின மாதங்கள் பண்ணியிருக்க செலவுகள்லாம் அதில் போயிடும். இப்போ அதுக்கு முந்தின மாதங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் அந்த கிரெடிட் கார்டு பில்லுக்குள்ளே போயிடும். ஒரு கால்வாசி வந்து இந்த மாதத்துக்கான செலவுகள். ஸோ கிரெடிட் கார்டு அல்லாமல் பண்ணுற செலவுகளுக்கு அது போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு அரைவாசி வந்து வாங்கி வைத்திருக்கிற கடன்கள். அது எக்ஸாக்ட்லி வெறும் கடன் சொல்ல முடியாது. சிலது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, இப்போ இடம் வீடு வாங்குறது அந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கின கடன் அந்த மாதிரி இருக்கலாம். அந்த கடன் கட்டுறதுக்காக போயிடுது. அப்ராக்சிமேட்லி அதுதான் இப்போதைக்கு ஒரு 4 கூறாக இருக்கணும்னா. ஓகே. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் எபிசோட். இதோட பார்ட் 2 மறுபடியும் வரும். ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோட். எதுக்காக நீங்கள் இதை கேட்கணும் அப்படின்னு எனக்கு தெரியாது, சும்மா இருந்தால் கேளுங்க. ஓகே, பை பாய். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி கேட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் நாங்கள் அதை ஆட் பண்ணுறோம்.